சவுண்ட் கேக்குது என்னன்னு தெரியல. இது ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன தைலண்ணா அது? ஏதோ ஒன்று இது பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் போட மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்றதை நீங்கள் கிளிப்பில் வச்சே கண்டுபிடிச்சிருங்க. எஸ், நம்ம கொழுக்குமலை தான் போகிறோம். இந்த கொழுக்குமலை எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, திண்டுக்கல்லேருந்து தேனி வழியாக போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க, ரெண்டு சைடும் மலை தாங்க, பயங்கர மலை. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரம்மியமாக இருக்குது. இந்த வழியை நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இப்போது தேனிலாம் தாண்டி இப்போ நம்ம போடி நாயக்கனூர் போகணும். போடி நாயக்கனூர் போகிறதுக்கு நம்ம இந்த முந்தல் வழியாக தான் போக முடியும். இந்த முந்தல் செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் போடி நாயக்கனூர் வரும். போடி நாயக்கனூர் அடிவாரம். நம்ம போக வேண்டியது போடிமெட்டு. போடிமெட்டு பார்த்திங்கன்னா டாப்பு. அந்த டாப்புக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு 30 கொண்டு ஊசி இருக்கிற மலையை கடந்து தான் போகணும். போகிற வழி வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான நமக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வீடியோ பாருங்கள். நாம் இப்போது போடிமெட்டு வந்துவிட்டோம். நம்ம வர்ற வழி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடும் செம்மையான மரங்கள்லாம் நிறைய ஹைட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. நீங்கள் நின்று ரிலாக்ஸாக நீங்கள் பார்த்துட்டு கூட பொறுமையாக கூட வரலாம். நாம் இப்போது போடிமெட்டு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா மூணார் வழி தான். மூணார் வழியில் போயிட்டு நம்ம மூணாருக்கு ரொம்ப தூரம் போக வேணாம். ரைட் சைடில் சூரியநெல்லின்னு ஒரு ஊர் திரும்பும். ஸோ அங்கே தான் நம்முடைய லொக்கேஷன் இருக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது ரைட்டில் திரும்பி இங்கேருந்து நாம் சூரியநெல்லி தான் போகிறோம். இந்த சூரியநெல்லி போகிறதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் ஆகும்னு சொன்னாங்க. சரி போயிடலான்னு போனோம். போகிற வழியில் அந்த காட்டுக்குள்ளே அந்த பறவைங்களோட சத்தம் செம்மையாக இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். அங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்கி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம கிளம்பியாச்சு. போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா 2 சைடும் அடர்ந்த காடுங்க. வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுங்களா. எனக்கு வெயில் சுத்தமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏலக்காய் செடிங்க நிறைய இருந்துச்சுங்க. ஏலக்காய் செடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது கூடவே நிறைய வீடு இருந்துச்சுங்களா. இந்த மலையில் எப்படிடா அவங்க வாழ்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு போகிறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரைட்டில் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஏலக்காய் செடி தான். ஏலக்காய் வாசனை சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நியூலாண்ட் என்ற ஒரு இதில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். டென்ட் ஸ்டே புக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே தான் நம்ம வந்தாச்சு. இதுதான் என்னுடைய டென்ட்டு. இந்த டென்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட பேக்கேஜ் இதெல்லாம் பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செம்ம லொக்கேஷனு. நாங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஒரு 4:30 மணிக்கு ட்ரெக்கிங் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 4:30 மணிக்கு ட்ரெக்கிங், நாளை காலையில் கொழுக்கமலைன்னு சொல்லியிருந்தாங்க. கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெக்கிங்கு. நமக்கு நேராக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் நாம் நாளைக்கு ஜீப்பில் போகிறோம். போகிற வழி வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு 2 சைடும் புல்லுங்க தாங்க. பயங்கர ஹைட்டாக இருந்துச்சுங்க. ஆள் நின்னா கூட தெரியாது போல். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா யானைங்க நடமாட்டம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக பயத்தோடு தான் போயிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போன நேரம் ஹோண்டாவோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பைக் ரைடர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ரைடர்ஸ் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாம் இந்த மலை வழியாக கீழே இறங்கி அங்கே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். அங்கே இருக்கிற ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் குளிச்சா அப்பா 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 சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. வீடியோ பாருங்களேன்.
எனக்கு சூப்பராக இருக்கு. ஏய் ஆமாம், இது ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன தைலண்ணா அது? லெமன் கிராஸ்வாங்கல்ல அந்த இது இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா அது. நல்லா இருக்கும். லெமன் மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்கு. நம்ம கீழே இருக்கிற இந்த காட்டு வழியாக தான் நம்ம இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபால்ஸ் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு நேராக லெஃப்ட்டில் கொஞ்சம் பாருங்கள், நான் காட்டுறேன் இருங்க. அங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அந்த சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா மேக வழியாக கீழே இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சவுண்ட் கேட்குது, என்னன்னு தெரியல. வாட்டர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். ஹே வாட்டர் ஃபால்ஸு. ஹே இங்கே பாரு, அங்கே பாரு. இங்கே பாரு, நீ கேப்பல்ல. வாட்டர் ஃபால்ஸு கழட்டிட்டு போ. சாமி சூப்பராக இருக்கு சாமி. இது பார்த்து வா, பார்த்து வா. அப்படி வர சரிக்கு இருந்து. ஹாய் சொல்லு. சவுண்ட் கேக்குதா? சா இங்கே பாரு, சூப்பரு. பக்காவா இருக்கு. குளிக்கிறீங்களா? ஐயோ, நீங்கள் அருவி இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் ஷார்ட்ஸ் போட்டு வந்திருப்பேன். செம்மையாக பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஃபால்ஸ் போகிறேன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பேன். நான் அப்படியே நார்மலாக ஊர்லேருந்து வந்த மாதிரியே வந்துட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஃபால்ஸ் இருந்தது தெரிஞ்சுது. ஆனால் பசங்க செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் பாருங்களேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நானுமே அப்புறம் குளிச்சுட்டேன், ஆனால் அது வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பார்த்து பார்த்து. ட்ரெக்கிங் போகும்போது நல்லா இருந்துச்சு. அங்கே தெரியுது இருங்க. ஏரி ஏரி அங்கே தான் இருக்குது. அங்கே தான் வந்து யானைங்க வந்து தண்ணி குடிக்குமா.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. போகிற வழிலாம் செம்ம இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. நாம் அங்கே டென்ட்டுக்கு திரும்ப போகிற வழி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்லாம் வேறு லெவல் இருந்துச்சு, பாருங்களேன் கொஞ்சம். செம்மையாக இருக்கு பாரு. நம்ம திரும்பவும் கேம்புக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு சூடாக பிளாக் காஃபி கொடுத்தாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு சில்லுன்னு இருந்தோம். குடித்தப்போ சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு ஃபயர் கேம்ப் ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 2 hours பார்த்திங்கன்னா பயங்கர டான்ஸு அப்படி இப்படின்னு போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபயர் கேம்ப்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டின்னர் சூப்பராக தான் இருந்துச்சுங்க. சிக்கன்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த மலைக்குள்ளே இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்க போனோம். அந்த ஒரு மலையில் அப்படி நைட்டில் தூங்குறதுக்கு ஒரு செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த சவுண்டில் கொஞ்சம் கேளுங்களேன். நான் இப்போது தூங்க போகிறேன். தூங்கிட்டு காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருக்க சொல்லியிருக்காங்க. 3:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜீப் ரெடி ஆகிடுமா கொழுக்கு மலைக்கு. 4 மணிக்கெலாம் ஜீப் வந்துருச்சு. ஜீப் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிளம்பி தான் இருந்தோம். நம்ம வந்து டிரைவர் அண்ணாவும் தமிழ் தான், திருநெல்வேலிக்காரரு. ஸோ அவர் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே நம்ம ரைட ஆரம்பித்தோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம இந்த வழியில் தான் வந்திருந்தோம் நைட்டு. பிரச்சனையே இல்லை. எஸ்ஏ வண்டி நிற்கி உங்களுக்கு ஏதோ ஒன்று இது பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் போட மாட்டாங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஊவை கம்மி பண்ணி ஒரு ஆளை வேற வண்டி மாற்றி ஒரு ஜீப்புக்கு மொத்தம் 6 பேர் தான் இருக்கணுமா. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நாங்கள் 7 பேர் இருந்தோம். ஒருத்தரை மட்டும் மாற்றி வேறு ஒரு ஜீப்பில் அமைச்சிட்டு திரும்ப மாற்றிக்கலான்ற மாதிரி சொல்லி தான் நாங்கள் போனோம். செம்மையாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட் பாஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். 7120 அடி உயரத்துக்கு நாம் இப்போ இந்த ஜீப்பில் போக போகிறோம். ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரே குழுக்கள் தான். குலுங்கி ஒழுங்கிட்டே தான் இருந்தோம். அடுத்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு குலுங்கிட்டே தான் போயிட்டு இருக்கணும். சூப்பராக இருந்துச்சு இதில் போகிறதுக்கு. நமக்கு பின்னாடிலாம் தெரியுது பார்த்தீங்களா, இதோ லைட் எரியுது பாருங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீப் தான். நமக்கு பின்னாடி ஒரு 20-25 ஜீப் வரும். நமக்கு முன்னாடி ஒரு 20-25 ஜீப் போயிட்டுருக்கும்.
நாம் இப்போது மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறமா டிரைவர் அண்ணா ஒரு நம்பர் வாங்கிக்கிட்டாரு. எங்களோட நம்பர் அவர் வாங்கிக்கிட்டாரு. அவர் நம்பர் நம்மள்ட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரு கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் கொடுத்தாரு. அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துங்கன்னு சொன்னார். அங்கேருந்து நாம் ஒரு 10 நிமிஷம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். லேட்டு வந்தாச்சு. ஏய் இங்கே வரு ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்டான கொழுக்குமலை வந்தாச்சு. டாப்பில் இருந்து சன்ரைஸை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நாம் நிற்கிறது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இருக்கிற பார்ட்ரு. நம்ம பார்த்துட்ருக்கிற கொழுக்குமலை தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டு வழியாக வரலாம், ஆனால் அது ரொம்ப ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு, அதில் வர்றது ரொம்ப டேஞ்சர்னு சொன்னாங்க. அதனால நம்ம கேரளா வழியாக மட்டும்தான் அதில் வர முடியும். ஸோ வியூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நாம் இந்த பார்டரில் இருந்து 2 பக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல லைஃப்பில் ஒரு தடையாவது நீங்கள் போயிட்டு நேராக பார்த்துட்டு வந்துடணும். நான் நேராக பார்த்தேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.